கைஸ் வெல்கம் பேக் டு தினேஷ் குமார் vlog. கைஸ் ஒரே ஒரு வாட்டி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கண்டிப்பாக எனக்காக பாருங்கள். என்னாச்சு? ஃபோட்டோ எடுத்துல வீடியோ எடுக்காத. பார்க்கலாம் மாடி எப்படி மஞ்சள் கட்டுறானே. அப்படியே ஓங்கிடுறான் அதெல்லாம் ஓங்கிடுறான்னு சொன்னான்ல. அப்பா பர்மனெண்ட் ஒரு பேச கூப்பிடுற. திருவிட அப்பதானே மண்ணு கொட்டுண்டா. வாடா ஆயம் ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேங்குது. மஞ்சள் நிற்க இல்லையா? மஞ்சள் நிற்கமா இல்லையா? மஞ்சள் வெட்டு காணவில்லை. இது மாதிரி இருக்காதா? வெட்டு லேஸ் வெட்டு முனைக்கிறேன் தான். ஒன்றுமே இல்லை. ஏய் அது என்ன மஞ்சள்? எங்க அந்த கட்டி மஞ்சள் தான்டா. எந்த கட்டி? இந்த கட்டியா? ம் இது மண்ணுனா ஆமாண்ணா. சார் மெத்தமாக கிடக்குற மஞ்சள்லாம் குடும்பம் இந்த மஞ்சள் எடுத்து 6 கிலோமீட்டர் கூட்டினாங்க. இது தஞ்சனை கோட்டை. இது வண்டி ஒரு நாள் இருக்குது. ஏன் அது காஞ்சி போனது. இது வண்டி ஒரு காலத்து கூட்டி. நீ தாத்தர் போன தாத்தா என்ன வேணும்? இந்த பிடிச்சதா குடிப்பாங்க. கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறாது. இது ஆளுங்க நடக்கு. என்ன பண்ணுற? ஆடு ஓட்டி பாரு வா போகலாம். இது என்ன புண்ணு? அது புண்ணு ஆகி போச்சு. ம் எதுக்குன்னு புண்ணாச்சு? மாற்றம் அதிகமாக தின்னுட்டுக்கா? ஆ ஆடெலாம் நோவாக்கிட்ட போய் மேய்க்க மாட்டேன். பார்த்துட்டு போகணும். ம் சோறு தின்னியா? பேச எல்லாம் பார்ப்பாங்க. யார் பார்க்குறாங்க? அதெல்லாம் உலகம் முழுக்க பார்ப்பாங்க. ஆமாம் பார்ப்பாங்க ஐயா. எங்கே பார்ப்பாங்க? எல்லாரும் பார்ப்பாங்க. அதுலையா இப்போ டிவியில் பார்க்கணுங்கள அந்த மாதிரி தான். இந்த வாயை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. என்ன அது சரி பண்ணிடலாம். இப்போ இந்த புண்ணை சரி பண்ண முடியாதா? அதெல்லாம் சரி பண்ணி பண்ணலாம். அப்புறம் என்ன? இதுதான் கலக்கா. கலக்கான்னு எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ எங்கள் காட்டில் போட்டிருக்க கலக்கா. இது வந்து கார்த்திகை போட்ட கலக்கா. இப்போ இந்த மண்டைக்கட்டு எதுக்குன்னா இங்கே தெரியுதுல்ல பில்லு, இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சத்தியமாக சொல்கிறேன், ஃபோனில் கீழே விழுந்தால் எதுக்குமே ஆகாது. ஃபேஸ் தெரியுதான்னு தெரில, பட் இருந்தாலும்
வீடியோ பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அம்மா காலில் கட்டை ஏறிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. படிப்பை வச்சு தான் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். லைஃப்பில் அடுத்த விஷயத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்கு என்னங்கிறத உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். பேரண்ட்ஸு யாருமே அவங்க எடுக்கிறது வந்து சரியாக இருக்க மாட்டேன்னா எனக்கு சரியாக தெரில. மூக்குள்ளே பிள்ளை பூந்துக்குச்சு. ரொம்ப டஃப்பு தான் இந்த கத்தி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள. தலையில் வெயிட் அதிகமாக வச்சுக்கனால என்ன பேசுறதுன்னு தோணலை. அது என்ன பேசணுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு அத்தையை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு டார்கெட். பாடி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஐயா பில்லு கொண்டாந்துச்சு, போட்டுக்கலாம் ஐயா. ஆ எல்லாத்தையுமே ஊற்றணும். காலில் எந்திரிச்சுமே ஊற்றணும். இன்னும் ஆட்டுக்கெல்லாம் நோயை முத்த விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வைத்தியம் பார்த்தா எப்படியே நல்லாவும். ஓ அப்போ ஏதோ ஒன்று பண்ணலாம். இப்படி பாலே குடிக்கலையா? என்ன பண்றது? ஒரு கொஞ்சோண்டு மாத்திரை போடு அந்த குட்டிக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? வாழைப்பழத்து சக்கரை தச்சுட்டு இருக்கிற. உனக்கு வாழைப்பழம் இனிப்பா இல்ல? கசக்குதா? பச்சை வாழைப்பழமா இருக்கும், அதனால கசக்கும். என்ன பண்றது பாரு, தெரியாம எடுத்துட்டேன். சாப்பிடாம சாப்பிடணும் அடிப்பாங்களே. இந்த போட்டோ ப்ரொஃபைல் இருக்கிறது யாரு? நானே எங்க அண்ணா. நீ மௌலிமா? மௌலினா ரவுடி மேரிக்கிறான். ரவுடி தான். ரவுடி தான். நீ? நான் படிக்கிற பிள்ளையா? நீ எங்க படிக்கிற? அங்கங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவ. மௌலி பாரு ரவுடி மாதிரி தான் இருக்கிறான். எங்க எடுத்தீங்க இந்த போட்டோ? இங்கதான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணப்ப எங்களை போட்டு சொன்னாங்க. இங்க சக்கரை எங்க ஒரு பைட் கூட, நான் ஒரு பைட் சாப்பிட்டு போறேன். எந்திரிச்சுதான் கூட சக்கரையா அதுவும் ஒரு பைட். Shut up your mouth. ஐயோ பைத்தியா புல்லா தேக்க மாட்டா. நல்லாவே இல்ல. என்ன இது? சரி நம்ம பெரியம்மா என்ன பண்றாங்க பாருங்க. அம்மா வந்து கிட்டத்தட்ட டைம் 4 ஆச்சு, அதாவது 5 ஆச்சு. மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு பால் பீச டைம் நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம். மா என்ன பண்ற? பால் பீசிட்டு என்ன பண்ண மாதிரி காட்டுக்கு போகணுமா?
கூலி ஆளுக்கு கொடுக்காத மாட்டோம் அப்படி கண்டு அப்படி பேசினா என்னடா அம்மா வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அதனால் டென்ஷனாக பேசுகிறாங்க. இதுதான் நாட்டுக்கோழி. கிட்டத்தட்ட 5 குஞ்சா 6 குஞ்சு வச்சுருக்கு. ஏண்டா இங்கே வர என்ன பண்ணுற? எங்கே உன் பிள்ளை எங்கே போச்சு சொல்லு. எங்கள் வீட்டோட மெயின் தண்ணி சோர்ஸே இதுதான், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது 1 பேரல் 2வது பேரல் 3வது பேரல். இந்த 3 பேரலில் தான் நாங்கள் டெய்லியும் தண்ணி மோட்டர் போட்டுட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவோம். டெய்லியுமே நாங்கள் 3 பேரல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. ஆடு மாடு அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு அப்புறம் பழங்களுக்கு எல்லாமே இதை வச்சு தான். பாலா பேசுகிற மாட்டு பாலா கழுதையெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்துறீங்களா? ஏமா டென்ஷனாக இருக்க? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சாவரவனுக்கு தெரியுண்டா, உனக்குலாம் என்னடா தெரியும்? வாய் பேசுறவனுக்கு என்ன தெரியும்? நீ ஏமா நீ எப்படி கோவமாக பேசுகிறாங்கன்னா, ஆக்சுவலி அம்மா வந்து எப்பயுமே 3:30 4 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடுவாங்க. எப்பயுமே தினமுமே யூஸ்வலாக அம்மாவோட எந்திரிக்கிற டைமே அதுதான். நைட்டு தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆயிரும். சில நாள் வந்து 10 மணி ஆயிரும். ஒவ்வொரு நாள் துணி துவைப்பாங்க, துணி துவைச்சிட்டு லேட்டாக தூங்குவாங்க. கிட்டத்தட்ட நடுவில் தூங்குறது அதிகபட்சமாக எந்திரிச்சு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. 4 மணி நேரமே அதிகம் சில நாட்கள்லாம். அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து தூக்கம் நம்ம ரொம்ப, அதாவது யூஸ்வலாக ஒரு மனசு வந்து 8 மணி நேரம் தூங்கணும். அந்த தூக்கம் வந்து கிடைக்கலனாலே கண்டிப்பாக நம்ம வந்து உடம்பு சோர்வாகும். ஆனால் நிறையா வந்து தலைவலி உண்டாகும், உடம்புல வந்து ஒரு மாதிரி உடம்பு வலி எல்லாம் வரும் இல்லையா. அதனால் அம்மா வந்து அது வந்து அதை வெளிப்படுத்தாமல் அம்மா வந்து கோவத்தை வந்து என்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அம்மா வந்து எப்பயுமே இப்படி பேச மாட்டாங்க. ஏதாவது கோவமாக இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து வேறு ரீசனாக தான் இருக்கும். ஆனால் அம்மா எப்பயுமே வந்து இப்போலாம் கோவமாக பேச மாட்டாங்க. அது இல்லாமல் அம்மா வந்து கிட்டத்தட்ட 4:30க்கு எழுந்திரிச்சு 7 மணிக்குள்ளே, அதாவது எங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு எங்களை காலேஜ் அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் தம்பி தங்கச்சிலாம் வந்து ஸ்கூல் அனுப்பணும். நாங்கள் 10 பேருங்கிறதுனால வந்து எப்பயுமே இந்த டைமுக்கு எழுந்திரிச்சா தான் சாப்பாடு செய்ய முடியும். ஆனால் அம்மா வந்து எப்பயுமே அதே டைமில் எழுந்திரிச்சு பழகிட்டாங்க. பழகிறதும் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சாயந்தரமும் தூங்குறதுக்கு லேட் ஆகிரும். கிட்டத்தட்ட நடுவில் வந்து 4 to 3 மணி நேரம் தான் மோஸ்ட்லி தூங்குவாங்க. அப்புறமேட்டு காட்டுலையும் போய் வேலை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சில நேரத்தில் வந்து இப்படி கோவத்தை வந்து வெளிப்படுத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே கைஸ், உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.